ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வாய்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னப்பா அது உங்கள் நான் கமலஹாசன் சேனல் என்னாச்சு? நிறைய பேர் வந்து அதை கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வியூஸ் அண்ட் இம்ப்ரெஷன் யூடியூப்பில் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய கமல் சார் ரசிகர்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் புதுசாக வர்றவங்களுடைய ரீச் வந்து யூடியூப் வந்து கொடுக்கறது கிடையாது. அதாவது புது சேனலுக்கு ரீச் வந்து கொஞ்சம் பழைய சேனலுக்கு வந்து கொடுக்குறது கிடையாது அப்படின்றதுனால ஜஸ்ட் இன்னொரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து நம்ம கமல் சார் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் ரீச் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு புது சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி முதல் டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கேஎஃப்ஐயோடைய தலைவர் 173 ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற அப்டேட்டு. ஸோ ஏப்ரல் 27 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்பறிவு படம், அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரஜினிகாந்த் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கேஎஃப்ஐல வந்து 27. ஸோ ஆர்கேஎஃப்ஐயோடைய மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகக்கூடிய படம் தலைவர் 173 அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதில் 83 லுக்கு ரஜினி அவர்களுக்கு, அதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் 3 லுக் வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்களாம். ஸோ அந்த 3 லுக்கில் என்ன லுக்கு அப்படிங்கிறத ரஜினி அவர்கள் வந்து டிசைட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த படத்தை பற்றி நமக்கு வந்து அப்டேட். ஓகேங்களா? அடுத்து சேயானம் ஏப்ரல் 27 தான் ஆரம்பிக்குது. ஸோ 2 படமுமே கமல் சாருடைய ப்ரொடக்ஷனில் 2 படமுமே நம்ம ரஜினி சார் நடிக்கிறதா இருக்கணும், சிவகார்த்திக் நடிக்கிறதா இருக்கணும், 2 படமும் ஏப்ரல் 27 வந்து ஆரம்பிக்குது. சரி, ஏப்ரல் 25 ஒரு சம்பவம் இருக்குது. என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா? ஆமாங்க, அன்பறிவு படம் KS 237 அதிரடியாக ஆரம்பமாகிறது அப்படிங்கிறது தான். என்னப்பா அது அப்படி தான் சொல்கிறாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க மாட்டேது அப்படின்றது உங்களுக்கு தோணும் அது. பட் அது எனக்கும் வந்து தோணுச்சு. ஆனால் இந்த வட்டம் வந்து சும்மா கரெக்டாக இருக்குது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு ஆக்டர் தான். சந்தோஷம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க கமல் சாரோடைய, அதாவது கயல் அப்படின்னு சொல்லிட்டு கயல் சந்தோஷ் ராஜா, அது கரெக்டாக எனக்கு தெரில அவர் பேர். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உண்மை தன்மை உடைய சோர்ஸ் தான் வந்து சொல்லுவார். இந்த கமல் சார் கூட ரொம்ப பிஆர்ஓவாக இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அவர்கிட்ட இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவருக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு விஷயம் அவர் சொல்லிட்டார் ஏப்ரல் 25 ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்தியன் 3 படம் இருக்குல்ல, அந்த படத்தோடைய மீட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 hour மீட்டிங் தானே. அது இப்போதைக்கு 27 தான் வந்து ஃபைனல் பண்ணியிருக்காங்க. பட் அது தெரியல என்ன பாசிபிளாக எப்படி அப்படிங்கிறது தெரில. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து வர்றப்ப நியூஸ் வந்து கண்டிப்பாக போடுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு அப்டேட்டு. அடுத்து ஸ்ருதிஹாசன் அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் பார்த்தீங்க? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து என்னுடைய ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் அடிக்கடி செசமே ஆயில் வந்து போட சொல்லுவார். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுச்சு. ஸோ தேங்க்ஸ் டு அப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க. அதாவது கமலஹாசன் பொண்ணு ஸ்ருதிஹாசன் அப்படின்றத தாண்டி ஸ்ருதிஹாசன் அப்படின்றவங்களே நிறைய டேலண்ட்ஸ் வந்து காட்டிகிட்டே இருக்கிறதுனால கமல் சாரே அப்படி இருக்கும்போது ஸ்ருதிஹாசன் அவருக்கு பொண்ணு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இன்னொன்று, கமல் சாருடைய பேரை யூஸ் பண்ணாமையே ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் க்ளோரிஃபை ஆனது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கமல் சாருடைய சப்போர்ட் வந்து சின்ன இனிஷியலாக கொஞ்சம் இருந்திருக்கும். பட் அதுக்கடுத்து அவங்களுடைய டேலண்ட் இல்லாமல் சர்வே பண்ண முடியாது இவ்வளோ நாள் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, அடுத்து எஸ்பி முத்துராமன் சார் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு சித்ரா லக்ஷ்மண் சாருக்கு. அதில் தெளிவாக சொல்லியிருந்தார், இந்த மாதிரி இப்போ வரைக்குமே கமலஹாசன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் என்னை வந்து மீட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிட்டு தான் போவாங்க. அந்த அளவுக்கு எங்களுடைய பாண்ட் வந்து இன்னும் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. ஓகே, சரி, விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் வந்து கண்டெஸ்ட் பண்ணல, அப்புறம் எதுக்கு டிஎம்கேக்கு ஆதரிச்சு வராரு? சரி, டிஎம்கே ஆதரிச்சுட்டு வராரு, விஜய் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணுறாரு? ஆக்சுவலாக சிம்பிளான விஷயம்தான். டிஎம்கே எங்கெல்லாம் வந்து தோல்வி அடைகிற மாதிரி இருக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, வீக்காக இருக்கோ அங்கெல்லாம் கமலஹாசன் அவர்களே பிரச்சாரத்துக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா கமல் சார் வந்து ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிறப்ப ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் அவருக்கு. ஓகே, அவருக்கு ஒரு வாக்கு சேகரிப்பு இருக்குது. ஸோ அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் இருக்கும். ஸோ டிஎம்கே வந்து ஜென்ரலைஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி விஜய் நிற்கிற இதில் வந்து கமல் சார் வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தான் அவரை வந்து கொஞ்சம் நீர்த்து போக செய்ய முடியும். ஏன்னா முதல் தடவை ஓட்டிங் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பயங்கரமாக வருவாங்க ஓட்டு போடுறதுக்கு. இப்போ கமல் சாருக்கு எப்படி 2021 வந்தாங்க அந்த மாதிரி வந்து விஜய் அவர்களுக்கும் இருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம்
அன்ஸ்டேபிள் பண்ணணும் அப்படின்றதுக்காக. என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் ரசிகரே ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் ட்விட்டரில். அது பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நியூ கம்மர் அவர் வராரு, நீங்கள் தான் டிஎம்கே போயிட்டீங்க, அட்லீஸ்ட் அவர் வரும்போது கொஞ்சம் ஒதுங்கியாச்சும் நிற்கலாம்ல, ஏன் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறீங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, டிஎம்கே கூட அவர் கூட்டணி சேர்த்து பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லி நிற்கிறார். அப்படிங்கிறப்ப அவர் பிரச்சாரத்துக்கு போய் தான் ஆகணும். அப்படிங்கிறதுனால ஸோ கொந்தளிக்காமல் கள நிலவரத்தை புரிந்து கொள்ளுங்கள் விஜய் ரசிகர்களே அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை. ஏன்னா அதுதான் உண்மை, ஒன்றும் பண்ண முடியாது இப்போதைக்கு. உங்களுடைய ஆதங்கம் புரியுது, பட் இருந்தாலும் அவர் அதை விட பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுல நம்ம கமல் சார் வந்து குறியாக இருக்கார் அப்படிங்கிறது. ஏன்னா விஜய் அவர்களுக்கு அவர் வந்து எதிராக இருக்கார் அப்படின்றதெல்லாம் வந்து நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா விஜய் அவர்களுக்காக எப்பயுமே குரல் கொடுப்பார், விஜய் தான் குரல் கொடுக்க மாட்டார். ஆனால் கமலஹாசன் அவர்கள் மெர்சல் இஷ்யூலேருந்து சர்க்கார் இஷ்யூலேருந்து எல்லா இஷ்யூலையும் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கார். ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க கமல் சாரோடைய அந்த ஒரு நல்ல மனதை அப்படிங்கிறது. இப்போ கூட பிரச்சாரம் போனாலும் விஜய் அவர்கள் பேச நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பேச மாட்டார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட், என்னுடைய பாயிண்ட். பட் அந்த கேம்பெயின் பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு பண்ணுவோம். ஓகே, அடுத்து ஆர்யாவை கமல் சார் வந்து ஒரு வட்டம் சொல்லியிருப்பார் தெரியுமா, நீ தான் காதல் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி ஷோவில் சொல்லியிருப்பார். அதை அடையாளப்படுத்தி காட்டி நம்ம ஆர்யா வந்து லேட்டஸ்ட்டாக அவருடைய படத்தை ப்ரமோட் பண்ண வந்தார், மிஸ்டர் எக்ஸ்ன்ட்டு. கமலஹாசன் சார் வந்து இந்த படம்லாம் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் எவ்வளோ அட்வான்ஸ்டாக போயிட்டார், பட் இப்போ நாங்கள் வந்து எடுக்கிறோம், அதற்கு மெயினான காரணம் வந்து கமலஹாசன் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி இப்பயும் வந்து அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது நடிகர் ஆர்யா. அடுத்து ஆஷா போஸ்லே அவர்கள் இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கமல் சார் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு, ஹிந்தியில் போட்டார். உடனே நீங்கள் தான் ஹிந்திக்கு எதிரானவங்களை எதுக்கு ஹிந்தியில் போடுறீங்க? அவங்க ஹிந்திக்காரங்கயா, தமிழ்லையே போட முடியும்? அவங்க இதில் வந்து அவர் சொல்கிறாரு, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் ஆஷா போஸ்லே பற்றி கமல் சார் பேசியிருப்பார். என்ன அப்படின்னா, முந்தி ஒரு இதில் இப்போ அவர் சும்மா ஒரு ட்வீட் தான் போட்டிருந்தார். என்ன பேசியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் எ ட்ரெஷர், எங்களுக்கு நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரைடு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. தட் இஸ் குட் அப்படிங்கிறது தான். அடுத்து விஸ்வரூபம். நம்ம செல்வராகவன் வந்து பார்த்தீங்கன்னா, கமல் சார் என்ன தான் வந்து விஸ்வரூபம் படம் எடுத்தாலும் அது அவருடைய ஒரு பேட்டர்னில் இருக்கும். பட் என்னுடைய ஒரு தாக்கம்னு ஒன்று இருக்குல்ல அந்த படத்துக்கு, அது வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது எடுக்கணுன்ட்டு. பட் கமல் சார் வெர்ஷன் பார்த்தோன்னே எனக்கு தோணலை. பட் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த இது வந்து வேறு மாதிரி ஒரு டைமென்ஷனில் நான் எடுத்திருப்பேன், அது வேறு மாதிரி ஒரு வாழ்க்கையை காமிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னொரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு இப்போ ரீசெண்டாக. சரி, நல்ல விஷயந்தான், பட் அதுதான் அமையலையே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது. அடுத்த ஆக்டர் பிரேம்குமார் அவர்கள், கமல் சார் முதல் தடவை பார்க்குறப்ப எனக்கு பேச்சே வரல, வியந்து போயிட்டு அப்படியே நின்ட்டேன். அந்தளவுக்கு ஒரு எனக்கு தோணவே இல்லை என்ன பேசுகிறதுன்னு சொல்லிட்டு. அவரே ஏதோ பேசிட்டு இருந்தால் 2-3 கேள்வி கேட்டார், எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, நான் ஸ்டன்னாகி பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்ட்டு. அதே தான் எனக்கு நடந்துச்சு. நான் மீட் பண்ணும்போதும் எவ்வளோ பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒன்ஸ் நான் மீட் பண்ணும்போது அவர் தான் கேட்டிருந்தேன், நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோதான். அதுக்கு நானும் பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா அவ்வளோ கலராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். அதே மாதிரி தான் அவங்களுக்கு இருந்துக்கும் போல் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ஓகே, அடுத்து 50,000 டெபாசிட் வந்து கேட்டிருந்தார்ல கமல் சார் வந்து, அது வந்து திருப்பி கொடுத்துட்ருக்காங்க. மீதி இருக்கிறவங்களுக்கு அது ஓகே. அது கட்சி சார்ந்த ஒரு சில விஷயங்கள், அது அவங்க பேசிப்பாங்க. இந்த மீடியாவில் வந்து உள்ளே வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரில் இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா, ஒரு சில பேர் வந்து நீங்கள் வச்சுக்கோங்கன்ட்டாங்க கட்சி வளர்ச்சிக்கு. ஒரு சில பேர் தான் கேட்டிருக்காங்க, திருப்பி கொடுத்துட்டாங்க. அது பார்ட்டியோடைய பிரச்சனைங்க. இது தேவையில்லாமல் மீடியா இழுத்துட்டு வந்துட்டு கமல் சாரோடைய நேமை டிஃபேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கமல் சார் என்றைக்குமே மற்றவங்க காசுலாம் ஆசைப்பட மாட்டேங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா ஒழுங்காக டேக்ஸ் கட்டுறவர், யார் காசு ஆசைப்பட மாட்டார். இவரே நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியும். அப்படி இருக்க மனுஷன் ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும்